அந்த காலத்துலலாம் பகவான் விளையாட சொல்ல அழகான மணல் இருந்தது. எம்செல் வந்துருது. எம்செல் கலையோடு வந்துருக்குறா. தெரியலடா வாயில எதனா கட்டணம் கட்ட போறாங்கன்னு நினைக்கிறேன். அண்ணா அண்ணா எப்படி விளையாடுவது? எப்படியா தூங்கிடணும் நம்ம 2 பேரும். 5:30 மணிக்கே எழுப்புவாங்க, துட்டு கொடுப்பாங்க, எடுத்துன்னு வேன்ல ஏறிக்கிறோம். சரிண்ணா. அப்ப நான் தூங்குறேன். நல்ல விளையாட்டு இல்ல, ரொம்ப நாளாவே வேலாயுத விளையாடிக்கிறாரு. அண்ணா அண்ணா குச்சி அதான் ஆட போறோம். இந்த குச்சியை வந்து நான் மண்ணல நாங்க பாத்துறோம். நம்மளோட விளையாடுறேன். எக்கா 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 எங்க போறோம்? வா 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 அவ்வளோ வேகமா போறவா. அண்ணா அழகான குச்சி விளையாட்டு. நீ கண்ணை மூடணும், அந்த குச்சி இந்த மண்டல வரைச்சு என் கண்ணுலடா. உன் கண்ணை இருக்க மூடணும். கைய வேணாப்பா, நீ எப்பேற்பட்டாலும் இருக்கையாதா முன்னும் நான் இந்த குச்சியை மறைச்சு வைப்பேன். அண்ணா குச்சியை மறைச்சு வைக்க போறேன். விளையாட்டு பிள்ளையடி அவன் குச்சி எங்க வச்சுக்கிறேன்? குச்சி எங்கண்ணா? என் கையில வச்சிருந்தேன். நானே காட்டிட்டு இருக்கிறேன். இப்ப நான் விளையாடணும். நீ கண்ண மூடு. கண்ண மூடு. மண்ண தின்றியா? அண்ணன் உரைத்தாரு. காட்டி மண்ண நீ தின்னுட்டு மண்ண தின்னுவியா? துப்பு கீழே, துப்புடா துப்புடா கீழே துப்பு. மண்ண தின்னவே கூடாது. அண்ணனை பாருமா. மண்ண தின்னு பழி போறேன். மண்ண அம்மா இல்லம்மா. ஆடுமா அண்ணனா? நல்ல பிள்ளை. நான் நல்ல பிள்ளை. மண்ணு வாய
திகழு மருகனையும் கண்டேன் உன் பொன்னாடி கண்டேன் புரிதங்கை கண்டேன் என்னாலும் கண்ணன் பாதம் இங்கே கண்டேன் விண்ணையும் கண்டேன் இந்த மண்ணையும் கண்டேன் மரம் செடி கொடிகளை கண்டேன் அது முன்பாயால் உன்னையும் கண்டேன் கண்ணா மணிவண்ணா கமல கண்ணா கார்மே அனைத்தும் இந்த உலகமே உன் வாயிலால் என் வாய் திறந்தவுடன் இந்த உலகம் அனைத்தும் என் அன்னை கண்களுக்கு தெரிந்து விட்டது. தேவர்கள் முனிவர்கள் அனைவரும் தெரிந்ததால் எனது அன்னை மழைக்கு முற்று இப்போது நின்று விட்டார்கள். இப்போது என் அன்னைக்கு தெரிந்தது அனைத்தும் மாளிகையாக போகட்டும். நமோ என்னப்பா ஆயிடுச்சு? விளையாடி அசதியா இருக்குது. நீங்க விளையாடி கொண்டு மணியில தூங்கணும். வங்களையும் அம்மம்மா மோரு வங்களையும் ஆட்டுது கீழே ஆட்டுது மேல ஆட்டுது கீழே மாட்டுது மாட்டுடைய தயிர் அப்படி விளக்கமா சொன்னதானே குண்டு கணக்கா தினமும் வாங்குவேன் தயிர் வாங்காம ஒரு கிளாஸ் வாங்கிக்கிட்டே நல்லா இருக்கு கணக்கா குண்டு கணக்கா இந்த மாதிரி ஏன் தயிர் வாங்கிக்கிட்டிய ஒரு கிளாஸ் வாங்கிக்கிட்டு தயிர் வீட்டு தயிர் துண்டு 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 பெருத்து போய்க்கிறா போரு நல்லா ஒரு நாள் போட கணப்பா கணப்பா பூஜா தயிர் வாங்கிக்கிறேன் தயிர் ஐயோ ஐயோ வாங்குறா போய் நாளை மூச்சுக்காரங்க திருத்திட்டு என்ன பாக்குறீங்க ஐயா ஐயா ஆமாச்சியா நீங்க தயிர் வாங்கியா இந்த ஊருக்கு நான் வந்துடுமா ஒரு வியாபாரம் கூட ஆவல நான் என்ன ஐயோ கூடி
பாருங்க வாடி அவன் மூஞ்ச பாரு நல்லா நான் போய் தெருவுக்குள்ள போய் வட்ட போறேன் நான் எப்படி கூட மாட்டறது நல்லா இருக்குது நாயம் எப்படி கூட மாட்டறது அந்த தெய்வம் தான் சாட்சி நீ தான் சொல்ல காலையில 11 மணில இருந்து கட்டி கிடக்குறேன் அப்படியே ஒரே அவன் வந்து பாரு ஒரு ஆளை விட மாட்டே மாமலை போறோம் என்ன பழக்கம் அதெல்லாம் உன் தெருவு தான் நீ போகணும் எங்க தெருவு நீ போக கூடாது இல்ல நான் என்னத்தான் நான் சொல்றேன் நானு. என்ன? ஏய், என்ன? உன் தெரு மேல தெரு அவ தெரு தயிர் தெரு தயிர் திருடி வளர்த்து தெரு சைடு இன்னைக்கு கீழ் தெருடி நானு நீங்க யார் தெருவு கீழ் தெருவு வாய மூடுறியா சக்கல வந்தனே டொக்கல பர்தா ஆமா சாயங்காலம் ஏமாறே மதியானத்துல இவன் வரேன் இவன் எதுக்கு வந்திருப்பா யாடி வந்த ஓட வரேன் அப்படியே போன அத கீழ பாரு ஏய் கனகா குண்டு கனகா சொல்லாண்டியா ஏய் பவித்ரா இங்க வா குண்டு கணக்கு எப்படி உன் தயிர் வாங்குவேன் நல்ல குடிக்க பிடிக்கிறா சோறு வச்ச தண்ணியை கல்லு தயிர் வியாபாரம் பண்றேன் உன் போசி புச்சி அதெல்லாம் ஆத்தா கஷ்டத்தை சரி பண்ணாவோ அதனா கூட பரவாயில்ல போக்குறா பத்தியா அம்ச வேண்டிய மாவை கரைச்சி எடுத்தாரா அப்படி வயசு தண்ணி ஊத்தி எடுத்துன்னு வரீங்க இராத்தல உங்களுக்கு தயிர்ல தண்ணி கலப்ப மாட்டேங்கிறாங்க நல்லா கிட்ட நாயம் யாரு பாரு இங்க பாரு இங்க பாரு சின்ன வட்டில பாரு அந்த நீல வலிக்கிறால என்னமோ மஞ்சள் கலர் போட்டா அம்சமா வர இங்க என்னமோ கத்திரி கலர் போட்டா மஞ்சள் கலர் போட்டா என்னமோ சைடு கட்ட அது விற்பனையே கிடையாது சொமாத திரும்பி போனது காரி காப்பாத்துக்கு விற்பனையே கிடையாது சரி இல்லையா எப்படி இதெல்லாம் வியாபாரம் பண்றதா இல்ல 100 ரூபாய்க்கு வியாபாரம் பேச மாட்டீங்களா யார் பாத்த மாரி போறியா உள்ள எல்லாம் முடிஞ்சிச்சு ஆமா என்னடி கதை கூடி 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 பேசுறீங்க புடிச்சு போட்டு பாவம் கூடி கூடி குத்து குத்துன்னு யாரு வந்து கதை பேசுறீங்க வாய மூடுடி பேசாத நீ என்ன பண்றது தெரியும் பேசாத நீ அது எனக்கு தெரியாது நீ எதுக்கு எனக்கு தெரிஞ்சு பண்ண கதை எனக்கு தெரியாது ஆமா. சீச்சி இந்த தெருவுல சீரகம் போட்டு தாளிக்கிறாங்களா அந்த தெருவுல எந்த தெருவுல இந்த மாதிரி மரியாதை கத்தவனுக்கு என்னடியா ஏன்டியா பல பல்லுக்குறீங்க நீ என்ன புதுசு புதுசா போட்டு நாட்டுறன்னா விஷயம் ஒண்ணும் கிடையாது எல்லாம் வாங்க ஏய் இல்லை ஏய் ஏதோ நடந்துக்குது வாழ்க்கை புதன்கிழமை அந்த பக்கம் போனே நம்ம பார்த்தேன் என்னது நான் ஏன்டி அந்த பக்கம் போக போறேன் எனக்கு அந்த பக்கம் என்ன வேலை இருக்குது நான் சொன்ன கிட்ட வந்துட்டா ஐயோ கண்டுபிடி போட கட்டிக்கிறேன் நானு கண்ணுக்குட்டியில அந்த யோசனை வீட்டு கதை தெரியுமா உனக்கு சொல்லிட்டியா யோசதா மூணாவது வீட்டுக்காரன் வச்சுக்காங்க அது இல்ல யோசதாக்கு சொல்லுடி இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் யோசதா வீட்டுல ஏதோ ஒரு புள்ள பிறந்திருக்கிறாண்டி யசோதா அவங்க மாமியாரு என்ன ஒரு அண்ணன் என்ன இது நீ வந்து விற்பனை செய்ய இதே தொகை வந்துக்கிறியா நான் கருமாரியா வந்த நேத்து நான் என்னன்றேன்னா அதெல்லாம் போயிட்டடி என்னத்துக்கு மீன் வம்பு நம்மளுக்கு ஒரு நாளைக்கு அந்த யோசதா வீட்டுல யாரோ ஒரு புள்ள பிறந்துக்கிறா கண்ணனா அது மட்டுமா அந்த குழந்தைய பார்த்தா அதிர்ஷ்டம் வந்து நம்ம அது மட்டும் இல்லடி புள்ள இல்ல அவங்களுக்கு புள்ள வருதா குடிச விடலாம் கோபுரம் ஆயிடுதா தீராத வியாதி எல்லாம் தீந்து போதா அதனால ஏய் இங்க வா எல்லாம் ஒண்ணா தானே போறான் இன்னைக்கு ஒரு நாள் வியாபாரம் எல்லாம் விடுங்க எனக்கு ரொம்ப வீட்டுல கஷ்டம் ஏய் யாருமா இன்னைக்கு எல்லாரும் ஒரு நாளைக்கு வியாபாரத்தை விடு விட்டுட்டு அந்த புள்ள எப்படி இருக்குது என்ன எதுக்குது பெருத்தாடு போய் எட்டு போய் ஒரு பார்த்து வந்துடலாம் நீ வரையா இல்லையா நீ ஒண்ணே ஒண்ணு என்ன அம்மா பேசாதம்மா பேசாதம்மா பேசாதம்மா
ஏண்டி நல்லா இருக்கிறீங்களாம்மா? என்ன ஐஸ் வைக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கு. எனக்கு உடம்புக்குலாம் எந்த குறையும் எனக்கு கிடையாது. என்னடி குறைச்சலு? என்ன அது இது? எனக்கு ஒரு குறை கிடையாது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஆமா அம்மா இங்க பாருங்க, நீங்களே எங்க போட்டா தயிர் மோர் நீங்க என்னமா இப்படியே பண்ண பாட்டி நல்ல எண்ணத்தோடு இருந்தா நல்ல இடத்துக்கு வரலாம். ஆமா வாங்கம்மா. பாத்தியா? ஒரே ஆபத்து பண்ண மாட்டேன் மாறுக்குது. கழுத்துல நாக்குது, மூக்குல நாக்குது, எப்படி இப்படி போட்டுக்கிறாங்க. இன்னும் நல்லா தான் பாப்பா. ரொம்ப கண்ணு பொல்லாது. ஏய், பெண்ணா பிறந்தா எல்லாருக்கும் ஆனந்தம் ஆபரணம் ஆமா தான். பாய் ஓதாரமா. ஏய் பாய் ஓதாரமா. யசோதம்மா யசோதம்மா யசோதம்மான்னு சொல்றீங்களே, எதுக்கு வந்திருக்கீங்க சொல்லு பார்த்தம்மா. உங்க ஒரு எட்டு பார்த்துட்டு போலான்னு வந்தோம்மா. ஓ யசோதம்மாவை பார்த்துட்டு போலான்னு வந்திருக்கீங்களா? பார்த்துட்டீங்களா? கிளம்பு கிளம்பு போங்க போங்கடி. என்ன ஆமா, எங்க பாருங்க. எதற்காக? அழகான குழந்தை பிறந்தது. ஆமா ஆமாமா. ஆமா ஆமா அவனுக்கு என்னடி குறைச்சலு? அவன் ரொம்ப அழகா இருக்கா. ஆமா. அந்த குழந்தைய பார்த்தா தீராத வியாதிலாம் தீர்ந்து போதான். அதனால எங்களுக்கு ரொம்ப நாளா புள்ள கிடையாதுமா. எனக்கு 3 நாள் கால் வேற இருக்குதுமா. புள்ள இல்ல கருணியா? எனக்குமா அவளுக்கு புள்ள அதனால புள்ள வேலை எனக்கு ஒரு புள்ள பார்த்து ஏடி காசு சும்மா இருக்கீங்க. அம்மா, அதெல்லாம் போட்டோம். புள்ள கண்ணனை ஒரு வாட்டி கூப்பிடுங்க. சரி. நாங்க தூரமா நின்னு ஒரு 8 பார்த்துட்டு போயிடுறோமா. டாடி என் மகனை கண்ணனை பார்க்கணும்னு சொல்லுவீங்க, பிறகு பார்த்துட்டா அவன் மீது ஒரு கண்ணை வச்சிருவீங்க. அந்த மாதிரியான காலடி மண்டலாம் எடுத்து நான் சுத்தி போடணும். உன் புள்ளைக்கு நாங்க சுத்தி போடுற மாதிரி சொல்லு. சரி புள்ள பெத்த என் மகனை கண்ணனை பார்க்கணும். இவ்வளவுதானே கண்ணா? ஏய் கண்ணா யாருக்கு பொண்ணு இல்லையோ உங்க பண்றாங்க ஊருக்கு 2 பொண்ணு கிடைக்கு பூஜை பாரு எப்படி கண்ணா. ஏய் ராஜா, ஆயர்பாடியில இருந்து அத்தெல்லாம் வந்திருக்காங்க. ஆயா பாடி வந்துக்கிறாங்க. அத்தை வந்திருக்காங்கடா, உன்னை பார்க்கணுமா? எந்தெந்த அத்தை? ஓய், சப்ப அத்தை, திருநெல்வேலி அத்தை, கோதாவரி அத்தை, குங்கு சுத்தி அத்தை. உன்னை பார்த்துட்டு போறேன்னு வந்திருக்காங்க. சரி. அத்தை வந்திருக்காங்க, அவங்ககிட்ட போய் பார்த்துட்டு வரியா? போயிட்டு பாப்பா. ஓ அத்தை. அத்தைகளா
ஏய் ஏய் உன் மூஞ்சி வெள்ள பண்ணியா எப்படி இருக்கு பாத்தியா எப்படி இருக்கு பாத்தியா ஏய் என்ன பேர் வைக்கற நல்ல அரப்பு குதிரை எடுக்குது பாரு புதிய யாரும் போடுவாங்க இல்ல அடுத்து விட ஆளு காப்பலுது போடா போல போடா அம்மா 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 கேளு போடா எழுந்து போடா போடா எழுந்து போடா எழுந்து ஏய் எழுந்து போடா போடா ஏய் அண்ணா 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 நீ ஆகாதே ஐயோ குச்சி மாட்டிச்சு அம்மா அம்மா பாத்துட்டு ஐயா படம் ஓடிக்கிறாங்க அழுவுது குழந்தை அழுவுது இருக்கு பாரு குச்சேஸ் குத்து பாரு ஐயோ ஏய் ஏய் ஆமா ஏய் ஏய் என்ன பண்ற என்ன பண்ற என்ன பண்ற அது ஒரு நிமிஷம் என்ன ஆயிட்டா மூச்சு பண்ணால மூச்சு வாயோ கண்ணோ மூக்குமா கண்ணு கலக்கிற மாதிரி கண்ணு ஏய் ஏய் அல ஏய் வாய் 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 ஏய் ஓசத்து பாரு ஏய் அத்தை என்ன சொன்னாங்க அத்தை பாத்தியா பின்னாடி என் மகனை பாக்கணும் சொல்லிட்டு ஏடி பெத்த வயிறு பத்திக்கிட்டு எதுக்கியா எதுக்குடி அடிக்கிறீங்க ஏன் வயிறு எதுக்குறீங்க? ஏன் குழந்தைங்க கண்ண முன்னாடி அடிக்கிறீங்க? எசமா ஏய், புள்ளி ஒழுங்கா வாங்க இல்ல இல்லையா அந்த கோஷி இல்லாம அண்ணாக்கு ஒரு பாடி வளர்த்து வச்சுக்கிறேன் அது மூச்சத்து அந்த மூணு கூட்டோட ஒண்ணா சரி நடுவுல சிக்னல் ஏடி அவன் மகன் மூலி மேரிக்குதா இவனை பார்க்க வரல உன் புள்ள கண்ணனை பார்க்க வந்தீங்க ஆமா அப்ப எட்டு மணியா வண்டூர் ஒரு தூளை சேர்த்து விடு நல்லா மலை குறை கட்டம் செல்ல குஞ்சி இந்த அத்தை இருப்பா ஐயோ
தெரியுதா நீ யாருக்கு வர சொன்ன நான் கூட்டு பாக்குறேன் வா போயிடுன்ட்டு போயிடுன்ட்டு அண்ணன் அடிக்காத அண்ணன் அடிக்காத அண்ணன் அடிக்காத போடா 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 அடிக்காத அண்ணன் அடிக்காத போடா ஏய் எதுக்கு போட்டு அடிக்காத அண்ணன் அடிக்காத அடிக்காத ஐயோ அண்ணன் அடிக்காத அதே மாட்டு வண்டியில ஏறி போ போயிடு வாட அடிங்களா ஆமா கண்ணா அம்மா எனக்கு என்ன இருக்கு ஏய் அண்ணனை பாருடி எவ்வளவு அழகா இருக்காங்க ஆமா என்ன இருக்குடா கண்ணா எல்லாமே இருக்குது எல்லாமே ஆமா அத்தை சொல்லத்த ஐயோ கண்ணா எல்லாத்த உனக்காக பாலுக்கெல்லாம் கொண்டு வந்திருக்கேன்டா அதுதான் இருக்குது கையாலேயே பாலை கறந்து ஆ. பாருடி அண்ணா வாண்ணா எங்கண்ணா போட வாண்ணா அண்ணா கண்ணி ஓடி போடு வராதே என்ன பழக்கம் அது அண்ணா அண்ணா போகாத வாண்ணா அண்ணா வாண்ணா ஏய் பிகாரி போ வராதே தப்பி தவறி இந்த பக்கம் திரும்புடா தொட்ட பக்கட முடிச்சுக்கிட்ட பையா வாண்ணா வாண்ணா சிக்கல் ஆதல் படு வா இங்க வா இங்க வாண்ணா அத்தைக்கு அடிக்க மாட்டாங்க வா அடிக்க மாட்டாங்க வா ஏய் சரி வா ஐயோ வாண்ணா ஐயோ அத வா வாண்ணா சீக்கிரம் வா வாண்ணா ஒன்னு அடிக்க மாட்டாங்க வா தம்பி அடிக்குமா அடிக்க மாட்டாங்க அதுகளை அடிக்காதீங்க எங்க அண்ணன் எங்க அண்ணன் அத்தை வா அத்தை அத்தை உனக்கு ஆ. நெய்யிலேயே முந்திரி வறுத்து எங்க அண்ணனுக்கு யாருக்கு எங்க அண்ணன் ஐயோ அண்ணனுக்கு கொஞ்சம் கொடு அத்தை சரி உள்ள போய் சாப்பிடுறேன். இங்க வா. உனக்காக விதவிதமா நெய்யிலேயே சாதம் செஞ்சு வச்சிருக்கேன். சாப்பிடு கண்ணா. வணக்கத்தை அத்தை சாப்பிட்டேன். நல்லா இருக்கா? போதுமா? கொஞ்சம் சாப்பிட்டா? சாப்பிட்டா? எங்க அண்ணனுக்கு ஏய், அந்த அதிரசம் எடுத்து கொடு. எங்க அண்ணனுக்கு எதனா கொண்டு வா அத்தை அவனுக்கும் பலகாரம் இருக்குது. சீக்கிரமா கொண்டு வா பலகாரமா? அவனுக்கு பலகாரம் ஒருத்தன் துணி மாறும் அண்ணன் சாப்பிடு அவனுக்கு பாரு நீங்களே கலந்த பலகாரம் பாரு பலராமா கோச்சிக்கினியா அத்தை இங்க பாரு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லத நான் விளையாட்டு பார்த்தேன் தெரியுமா அப்பா ஏந்துரா ஏந்துரா தூக்குறமா தூக்குறமா அப்படியே 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 அண்ணா சொல்லு பலராமா எலும்பு வந்து தூத்துல போட்டு நீ கொஞ்சமா இருக்கணும் சதை 300 கிலோ சேலை தான் எரியும் அத்தை தாங்குவேன் பலராம சின்ன பையன் தானே குட்டியாம குழந்தை கொஞ்சம்
எப்படியா அத்தை அத்தை சின்ன பொட்டு இது மூக்கு இது வாய் அதுல என்ன பண்ற சாப்பிடுவோம். நீ வேற என்னென்னவோ பண்றியம்மா பேச்சு போச்சுன்னா பேசுறேன் மயக்க பூச்சி இது அது சைடு மாமா வாங்கி போட்டாரு இந்த மாமா போல குஞ்சு கலை விட்டுக்காரு யுவராஜ் மாமா அத்தை இது நேடு ஆட குழந்தை தானா அச்சா குழந்தை வாங்க எல்லாம் பலராமா அப்படி சேக்காது விடுங்க. ஏய் சீ, அவன் நல்ல பையன் உனக்கு தெரியாது எப்படி இருக்குது பாரு. கண்ணனை விட பலராம தான் நல்ல பையன் நல்ல பையன் நடு உள்ள பிராண பையன் ரெண்டு பேருக்கு அதுலயே உட்காந்து ஜிடிபி வாய் வாய் தூங்கணும் சனி நான் போ சனி உன்ன இல்ல சனிக்கிழமை உனக்கு பலகாரம் நிறைய தரேன்னு சொன்னேன்டா நான் பலகாரம் இங்க வா நெய்யிலே சுட்டு அதிர்ச்சி ஒத்துன்னு வந்திருக்கோம் அத்தை நெய்யிலவா உனக்கு ரொம்ப பிடிக்குமே பெரிய அதிர்சம் ஏன்னா நான் இப்போ ஒளியாகிறேன் இப்போ சனிக்கிலையா உனக்கு வாய தரேன் அத்தை அதிர்ச்சி ஊட்டி விடுறேன் ஓ நீங்க தான் வாயை தரப்பீங்க என்ன எதுக்கு தர சொல்றேன் நாங்க வாயெல்லாம் திறக்க மாட்டோம் மௌனம் விரதம் காட்டு கண்ணு முடி ஆ, கண்ணு முடி நான் காட்டு ஆ. காட்டா கண்ணன் ஊட்டின மாதிரி ஒன்று ஊறணும் உனக்கு நான் என் கையாலே விட்டுறேன் காட்டு ஆ கண்ணு முடி ஆ கண்ண முடி காட்டு துண்ணு அதிர்ச்சி வாழ அத்தா இது என்ன பலகாரம் அல்வா இனிப்பு இல்லை உப்பு இல்லை அண்ணா, நீ சாப்பிடலாம் எனக்கு வேணாம். தெரியாது போது சோறும் போது வாயில எல்லாம் சாப்பிடணும் செல்லம். அப்பதான் நீ குண்டா கொழுன்னு இருப்ப. ஒல்லியாயிட்டியேப்பா. ஆமா. என் செல்ல குஞ்சு. என் சேல குஞ்சு. என் பயிர குஞ்சு. என் சவர குஞ்சு. என் பல்லா குஞ்சு. இந்தா. சாப்பிடுப்பா. சாப்பிடுப்பா. என்ன பண்ணாதே? வா. காட்டு. வா. சாப்பிடுப்பா. ஒல்லியாயிட்டுப்பா. சாப்பிடுப்பா. ஒல்லியாயிட்டு செல்லம். சாப்பிடு பண்ணு. நான் சாப்பிடலாம். ஏய், சாப்பிடுடா. சாப்பிடு. அப்படி நம்ம சாப்பிடணும். சாப்பிடு செல்லம். சாப்பிடலாம் பொறுமையா. சாப்பிட்டியா? தண்ணி 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 எடுத்து வாங்க. கண்ணா உன்னை பார்த்துட்டு போலான்னு தான் வந்தோம் இருந்தாலும் ஆமா என்னது கண்ணா இது ஏய் துணுட்டியா ஏய் துணுட்டியா துணி துணி இதுதான் புல்லாங்குழல். ஆமா இதுல இருந்து என்ன வரும் இசை வரும். இசை வருமா ஆமா, கண்ணா ஆ. அந்த இசை எங்க காதார கேட்கணும்னு வந்திருக்கிறேன் கண்ணா அப்படியா? ஆமா கண்ணா கேட்கணுமா? எங்களுக்காக ஒரே ஒரு தடவை அந்த இசையை ஊதி காட்டேன் அப்படியே ஆகட்டும் அத்தை. அண்ணா அண்ணா, இந்த புல்லாங்குழல் இசைக்காக இசை Wow, nice. எங்கள் புகழ் புகழ் பாடும்
பாடாது செவி சாய்க்காத மனம் உருகி பாடும். ஆமா, நீ பிறந்ததுடன் இந்த புல்லாங்குழலோடு இருக்கிறார். என்ன காரணம் எப்படி தெரியுமா வந்தது? திரேதாயுகத்திலே இலங்கையிலே ராவணாதிகள் தோன்றி தேவர்களையும் செய்தார்கள். அப்போது ராவணாதிகளை அழிப்பதற்கு நானும் அயோத்தி நாட்டிலே தசரத சக்கரவர்த்திக்கும் கோசலை அம்மையாருக்கும் தலைமகனாக ராமனாக நான் பிறந்தேன். சங்கு சக்கரம் இரண்டும் பரதன் சத்ருக்கனாக பிறந்தார்கள். ஆதிசேடனோ லட்சுமணனாக பிறந்தான். லட்சுமி தேவியா மிதிலை மாநகரத்திலே சீதா தேவியாக பிறந்தாள். ஜானகியை மணந்து சிறிய தாய் சொல் கேட்டு 14 ஆண்டு காலம் வனவாசம் சென்று அப்போது கானகத்திலே நடந்து செல்லும் தருணத்தில் என் பாதத்திலே முள்ளானது தரித்து விட்டது. அப்போது உதிரமானது வந்தது. அந்த உதிரத்திலே ஒரு பெண் பிறந்தாள். அவள் பெயர் தான் உதிரலட்சுமி. அந்த பெண் பிறந்த உடனே என்னை பார்த்தால், என் மீது ஆசைப்பட்டால் என்னை திருமணம் செய்ய வேண்டும் என்று உரைத்தாள். நானும் என்ன செய்தேன்? இந்த யுகத்திலே ஒருவனுக்கு ஒருத்தி என்று கட்டுப்பட்டிருக்கின்றேன். அதனால் வரும் தோவர யுகத்திலே நானோ கண்ணனாக பிறப்பேன், நீயோ மூங்கில் மரமாக பிறக்க வேண்டும். அப்பொழுது அடியும் முனையும் தரித்து நான் புல்லாங்குழலாக உருவாக்கி ஒரு முத்தம் என்ன அதுதான் இந்த புல்லாங்குழல். அத்தைகளா, இருந்தாலும் இதை பார்த்து விட்டீர்கள், என் இசையை கேட்டு விட்டீர்கள். வீட்டுக்கு வர வேண்டும். எப்படி வர வேண்டும் வழி? எப்படி அத்தை? இப்படியே நேரா வந்து ஒரு வளைவு இப்படி, ஒரு வளைவு இப்படி வந்தனா எப்படி பால்லயே பாயசம் பண்ணி வைக்கிறப்பா. இல்ல ஊற வச்சுட்டு இந்த அத்தை வீடு எப்படி தெரியுமா வரணும்? எப்படி நேரா வந்தனா நேரா ஒரு கோபுரம் இருக்கும், பெரிய கோபுரம். ஆமா, அந்த கோபுரத்து பக்கத்துல ஒரு சின்ன வீடு. சின்ன வீடு அத்தை வீட்டுக்கு எப்படி வரணும் தெரியுமா? நேரா வந்து வச்சுக்க, ஒரு பள்ளத்தெரு இருக்கும். பள்ளத்தெரு, அந்த பள்ளத்தெரு பக்கம் மட்டும் போயிடாது. பள்ளத்துல விழுந்தா எந்திரிக்கவே முடியாது. அந்த பள்ளத்தை தாண்டி வந்தீங்கன்னா 2 மேட்டு தெரு இருக்கும். 2 மேட்டு தெரு. அந்த மேட்டு தெரு எப்படியாச்சும் ஏறி வந்தா பக்கத்துல காட்டுவா. அத்தை நல்லா காட்டுவா. நானா காட்ட சொன்னேன்? காட்டுவா. காட்டுவா மரம். காட்டுவா மரம். அந்த காட்டுவா மரத்தடியில தான் அத்தையோட வீடு. அத்தையோட வீட்டு கதவு எப்பவும் திறந்திருக்கும். எப்ப வேணாலும் நீ வரலாம். வந்து அத்தனை மட்டும் கூப்பிடு, துணி இல்லாம கூட ஓடி வரேன். போய் பாருங்கண்ணா. காட்டுவா 8ஆம் நம்பர் வீடு. காட்டுவா 8ஆம் நம்பர் வீட்டுல காட்டுவா. கண்ணா 8ஆம் நம்பர் காட்டுவா. 8 காட்டுவா. சரியா? 8 காட்டுவா. அத்தைங்க உன்னதான் செல்லமா கொஞ்சறாங்க பாடுறாங்க. கொஞ்சம் வாங்க. மனக்கி போய் வா. இங்க வாங்கின ஒலிய போனது. நீ வா, நீ வந்து புறப்படு வா. வா வா.